ஒரு டூ வீலருடைய நீடுன்றது ஆடம்பரன்றதையும் தாண்டி இப்போலாம் அத்தியாவசியன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு ரீசன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான ஒரு பர்சனல் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் இருக்கணுன்றதை நிச்சயமாக நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆமாம், ஒரு பைக்குன்னு இருந்தால் நம்ம எந்த நேரத்தில் வேணால் எந்த இடத்துக்கு வேணால் டப்புன்னு நினச்ச நேரத்தில் போக முடியும். பொது டிரான்ஸ்போர்ட்டான பஸ்ஸு ஆட்டோஸ் மாதிரி விஷயங்கள் இல்லாத இடத்துல கூட இதை மாதிரி ஒரு டூ வீலர் நமக்கு இருக்குன்றப்ப அது வந்து நம்மளுடைய மொபிலிட்டிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு நினைக்கிறேன்றப்ப நிச்சயமாக டூ வீலர் இட்ஸ் ஓகே தான், நல்ல ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்லன்னு பார்க்கும்போது. எப்படியோப்பட்ட டூ வீலரில் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் லோ மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 100cc வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி இந்த கிழட்கள் சர்க்கப்படின ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் மோட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய பேஷன் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு பெட்டரான டிசைன் டோன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டரான ஒரு டிசைன் டோன், அதுலேயும் குறிப்பாக இதில் அந்த ஒரு சில கலர் ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஒரு இடத்துல. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhpயும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடியூஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 115 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 96,000 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு 98,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை ப்ரைஸிங் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியான ப்ரைஸிங் தான். பட் இந்த 100cc பார்க்கும்போது இது வந்து மற்ற காம்படிட்டர்ஸை விட ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. பட் மற்றபடி ரிலி ஒரு நல்ல வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள். நிச்சயமாக நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருந்திருக்கும். அதில் ஓட்டி பழகினவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் ஊடுருவன்னு ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சொல்லப்போனால் பைக்குனாலே ஒன் டைம்லாம் இந்த வெஹிக்கிள் தான் மைண்டுக்கு வந்து நிற்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இமேஜாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த ஒரு ஹீரோடைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன், ஃபேமிலி பர்பஸ்க்காகவே பார்த்து டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல ஒரு நீட்டான ஒரு டிசைனாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 7.91 bhp 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இந்த இடத்துலையும் இதை விடையும் கூட சொல்லப்போனால் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ரிலி நல்லாவே இருக்கும். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். இதில் வந்து புதுசாக அந்த ஒரு ஹச்டெக்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் கூட வரும். ஃபீச்சர்ஸ் அந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு டிஸ்க் வேரியண்ட் கொடுக்குறாங்க. மேபி உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் வேணுன்றப்ப நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நம்ம பார்க்குறது நார்மல் ஹீரோ ஸ்ப்ளெண்டர். அந்த ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டருக்கும் ஹச்டெக்கும் அந்த ஃபீச்சர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. வேணால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, இதோடைய அந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் ஐபிஎஸ் காம்பினேஷன் தான். அதான் ஒரு பிரேக் அடித்தா இன்னொரு பிரேக் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிறது. டோட்டல் வெயிட் 112 kg, சீட் 785 mm. ஆக மொத்தத்தில் 100 ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 92,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 97,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃபைன்ட் அண்ட் ஒரு ஸ்லீக்கான டிசைனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஆமாங்க, டிசைன்லாம் பொறுத்த அளவுக்கு அப்படியே பயங்கர காம்பேக்டான ஒரு டோனில் இருக்கும். வெஹிக்கிள் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக க்யூட்டாக
இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு இந்த வெஹிக்கிள் எப்படி ஃபீல் ஆகுதுன்றது நம்ம சொல்ல முடியாது. அதனை வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தலைக்கு 98.98 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல் டிசைன் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 7.28 பிஹெச்பியும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் முடியுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் வரைக்கும் முடிச்சு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமா இதை விடையும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். சொல்லப்போனால் இதில் வர எல்லா மைலேஜுமே ஒரு ரஃப் மைலேஜ் தான். இது வந்து ஒரு ஆவரேஜ் மைலேஜ் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக அடித்து ஓட்டுறீங்கப்ப இதை விட கொஞ்சம் ஸ்லைட்லி மைலேஜ் கம்மியாகவும் செய்யும். பட் மோஸ்ட்லி இந்த ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மைலேஜ்லாம் அக்யூரேட்டாக இதுதான் தரும்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்களோட ரைடிங் ஸ்டைல் அண்ட் அந்த ஒரு என்வால்மெண்ட்டை பொறுத்து மைலேஜ்ன்றது நிச்சயமாக டிஃபர் ஆகும். பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 99 kgs. நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஒரு வெஹிக்கிள். ஏன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வெஹிக்கிள் சின்னதாக இருக்குன்றதுனால வெஹிக்கிள் நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். சீட் ஹைட்டு 786 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 83,500 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 90,000 கிட்ட வரைக்கும் வருது. வெளியே இந்த ஒரு ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய HF டியூலக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு 2 வீலர் ஒரு கியர்டு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹீரோடைய HF டியூலக்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்களும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள் அண்ட் லோ ப்ரைஸும் கூட. எல்லாம் பெருசாக இந்த வெஹிக்கிள் வேலைன்றது கிடையாது. ஒரு எஃபிஷியன்ட் கம்யூட்டராக தான் இந்த ஒரு வெஹிக்கிளை மீன் பண்ணலாம்ன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்கும். ப்ரைஸிங்கும் கம்மியாக இருக்கும். மற்ற விஷயங்கள் எப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோன் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் கூட வரும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 பிஹெச்பியும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும் தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 110 kg. சீட் ஹைட்டு உங்களுக்கு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 93,600லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 91,000 அந்த ரேஞ்சு கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப ப்ரைஸிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் லோ மெயின்டெனன்ஸில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கான ஒரு நல்ல ரேஞ்சிலே இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள். அது இல்லாமல் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கும் கிடைக்கும். ரைடிங் கம்ஃபர்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே அந்த ஒரு நீட்டான அந்த ஒரு லீனியர் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்க அப்படி இப்படின்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே சிம்பிளாக நீட்டாக இருக்கும் வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு. அப்படின்றப்ப இட்ஸ் ஓகே தான். ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த வெஹிக்கிளுடைய சீட் ஹைட்டு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு இருந்தால். பட் இதுவும் கொஞ்சம் ஹை தான் வச்சுங்களேன். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்காத ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 99.59 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.79 பிஹெச்பி அண்ட் 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர் பர் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 75 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இது மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 117 kg. சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் உங்களுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஸ்லைட்லி ஹைக்கு தான், பட் இருந்தாலும் ஓகே. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு
உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான். அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 19,000, அதான் 1 lakh உள்ளே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது. 19,000 அந்த ரேஞ்சிட்டே வருதுன்றப்ப 19ல் 90,000 கிட்ட வரைக்கும் வருது. ஓவராலாக இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் இது பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.